அறியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல். ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் மதிய நேர செய்திகள். சாதாரண தர பரீட்சை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம். சாதாரண தர பரீட்சை பெறுபேறு மறுபரிசீலனை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. பரீட்சை திணைக்களத்தின் இணையதளம் வழியாக மட்டுமே ஆன்லைன் விண்ணப்பிக்க முடியும் என அறிவிப்பு. 14 வயதில் கழிப்பறை சுத்தம் செய்த சிறுமி இன்று செவ்வாய் ஆய்வை வழிநடத்தும் விஞ்ஞானி. 14 வயதில் விண்வெளி மையத்தில் பணியை தொடங்கிய கிளர் பாஃபிட் இன்று ஐரோப்பிய விண்வெளி அமைப்பின் முன்னணி விஞ்ஞானியாக உயர்ந்துள்ளார். தற்போது செவ்வாய் கிரக ஆய்வு திட்டங்களை அவர் வழிநடத்தி வருகிறார். விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை அவரது பயணம் நிரூபிக்கிறது. 2 லட்சம் அஸ்வச பயனாளி குடும்பங்களை இந்த ஆண்டுக்குள் உற்பத்தி பொருளாதாரத்தில் இணைக்க ஜனாதிபதி இலக்கு. வெறும் மானியங்களை மட்டும் வழங்காமல் குடும்பங்களை பொருளாதார ரீதியாக வலுவூட்டும் விசேட திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி ஆலோசனை. நீர்கொழும்பு சிறை பதற்றத்தின் எதிரொலி. வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட மேலும் 2 கைதிகள் உயிரிழப்பு. அங்கனு கொல்லபெலச மற்றும் பூசா சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருந்த 2 கைதிகள் உயிரிழந்ததாக அறிவிப்பு. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்ய அரசாங்கம் பரிசீலனை. இது தொடர்பான திட்டங்கள் மற்றும் முன்மொழிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டு வருவதாக பிரதமர் ஹிருணிகா அமரசூரிய நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு. உத்தரவாத விலைகள் நெல் கொள்வனவு செய்ய அரிசி ஆலை உரிமையாளர்கள் கொள்கை அளவில் இணக்கம். நாடு நெல் 120 ரூபாவிற்கு, சம்பா 130 ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்பட உள்ளதால் சந்தையில் அரிசி விலை குறைவு வாய்ப்பு. இத்துடன் மதிய நேர செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம். நன்றி.